சர்ச்சை வழக்கில் சிக்கிய மகாவிஷ்ணு தற்பொழுது சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளி ஒன்றில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதாக கூறி மகாவிஷ்ணு என்பவர் மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்டார். இவர் மீது சென்னையில் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 வழக்குகளும் இதுவரை சென்னை திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று அவரை பரம்பொருள் பவுண்டேஷன் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு நேரடியாக அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அவருடைய வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அலுவலகத்திலிருந்து ஆவணங்கள் பலவற்றை கைப்பற்றியிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்தும் விசாரணை என்பது நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த விசாரணையை முடித்து நேற்று இரவு சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்டார். அவரிடம் இரவு முழுவதும் விடிய விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய வங்கி கணக்குகளையும் ஆய்வு செய்ய போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.